வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் இன் இன்டீரியர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெரஸ் ரூஃபிங் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மொட்டை மாடியில் ஒரு ஷெட் பண்ண போகிறோம் அதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. பெயிண்டிங் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு எல்லாமே காஞ்சிருச்சு. ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இதை மெட்டீரியல் எல்லாமே மொட்டை மாடிக்கு எடுக்கணும். இங்கே தான் ரூஃபிங் பண்ண போகிறோம். 48க்கு 18 சைஸ் டெரஸ் ரூஃப் பண்ண போகிறோம். ஸ்லோப் பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரண்ட்டில் வந்துடும். இந்த செவரு இருக்குல்லையா, மதில் செவரு மேலே ஸ்லோப் வந்துடும். போஸ்ட் வைக்க போகிறோம். அதுக்கு இந்த பேஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா 6x6 இந்த பிளேட்டோட சைஸ். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 mm இருக்கும். இப்போது இங்கே வச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துல மார்க் பண்ணி புல்லட் போல்ட் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வச்சு மார்க் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு மார்க் பண்ணிடுவாங்க. போஸ்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x4 மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் 4 இடத்துலையுமே அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல ட்ரில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் புல்லட் போல்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதுதான் 10 mm புல்லட் போல்ட். இதுதான் 10 mm புல்லட் போல்ட். இதை பிளேட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கழட்டிட்டு திரும்பி ஃபிக்ஸ் பண்ணி 4 போல்ட் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு போல்ட்டாக பிளேட்டில் நம்ம மாட்டணும். இதை கழட்டும் போது பார்த்து கழட்டணும். அது கீழே இருக்கிற இது விரிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பக்குவமாக பண்ணணும். 4 போல்ட் மாட்டிட்டு அப்புறம் அந்த செவரில் வச்சு சுற்றியில் தட்டினோன்னு கொஞ்சம் உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் டைட் வச்சுருவோம். 4 போல்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செவரில் வச்சு சுற்றியில் தட்டும்போது அது உள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறம் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிடுச்சு. இப்படி ஸ்பேனரில் வச்சு டைட் பண்ணிடணும். இதுதான் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நிறைய பேர் இந்த கோச் ஸ்க்ரூன்னு ஸ்டீலில் வரும், டைரெக்டாக ட்ரில் பண்ணிவிட்டு ஒரு கட்டை உள்ள வச்சு அடிப்பாங்க. ஆனால் இதுதான் சரியான முறை. இப்படி பண்ணும்போது தான் ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த கார்னரில் மாட்டினது ஃபிக்ஸ் பண்ணது. இப்போ இந்த கார்னர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் எங்கெங்கே வருதோ அந்த இடத்துல எல்லாமே இந்த பிளேட் வரும். 5 போஸ்ட் வரும். அங்கே லாஸ்ட்டில் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, நடுவில் 3 வந்துடும்.
மேல் பகுதியில் வர பேஸ் பிளேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரில்லிங் பண்ணிட்டாங்க. புல்லட் போல்ட் வச்சுட்டு நம்ம புல்லட் போல்ட் வச்சு சேம் அதே 6x6 பிளேட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. மெட்டீரியல் லிஃப்ட் பண்ண போகிறோம். இப்படி ஒவ்வொரு பைப்பாக மொட்டை மாடிக்கு ஏற்றணும். இப்படி ஒவ்வொரு பைப்பாக கொண்டு வந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து லிஃப்ட் பண்ணிடுவாங்க. இந்த படிக்கட்டு வழியாக அப்படி மேலே லிஃப்ட் பண்ணிடுவாங்க. இருக்கிற எல்லா பைப்பையுமே இங்கே கொண்டு வந்து வைக்கணும். கீழே அந்த பைப் அந்த லிஃப்ட் பண்ணுறாங்க. இந்த வழியாக தான் எடுக்க முடியும். அதுங்களை இப்போ கீழே தூக்கி கொடுத்துருவாங்க. இப்படி ஒவ்வொரு பைப்பாக லிஃப்ட் பண்ணி கொண்டு வராங்க. போஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். 4x4 இதுக்குமே டம்மியெல்லாம் வச்சு வெல்டிங் பண்ணியாச்சு. இந்த டம்மியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3mm பிளேட் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 4x4 பைப்போட சைஸ். இந்த போஸ்டோட சைஸ் டாட்டா பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். டாட்டா, நிசான் இந்த 2 பிராண்ட் மட்டும்தான் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் நல்லா இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. பர்லீனுக்கு உண்டான பைப்ஸ் எல்லாம் ஜாயின் போட்டுட்டோம். அதுக்கு உண்டான டம்மிஸ் இதெல்லாமே வெல்ட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாமே ஜாயின் போட்டுட்டோம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு வருது 4x2 சைஸ் பைப். இதுக்குமே டம்மியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். ட்ரில் பண்ணி இங்கே சப்போர்ட்ஸ் கொடுத்தாச்சு. இந்த இடத்துல போஸ்ட் வச்சதுக்கப்புறம் அந்த போஸ்டில் இருந்து கரெக்டாக இந்த பட்டாவுக்கும் பிளேட்டுக்கும் சப்போர்ட் கொடுத்துருவாங்க. இது அடிஷ்னல் சப்போர்ட் தான், இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்காக போஸ்ட். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த சைடுமே கொடுத்துருப்போம். போஸ்ட் வச்சதுக்கப்புறம் வெல்டிங் பண்ணிடுவோம். முதல்ல போஸ்ட் வச்சாச்சு. மொத்தம் 5 போஸ்ட் இந்த இடத்துல வரும். எப்போவுமே ஸ்ப்ளிட் லெவல் கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது. வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னால் வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி வெல்டிங் பண்ணுறது நல்லது. இதெல்லாம் கிளியராக இருக்கும், எக்ஸாக்டாக இருக்கும், கிராஸ் இல்லாமல் மேலே ட்ரெஸ் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் குத்து மதிப்பாக பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது, நீட்னஸ் இருக்காது.
ஃபர்ஸ்ட் போஸ்ட் வச்சிட்டோம். இப்போ அடுத்தடுத்த போஸ்ட்டுக்கு பிளான் பண்ணுறோம். வாட்டர் டியூப் லெவல் பார்க்குறாங்க. இப்படி வாட்டர் டியூப் லெவல் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வாட்டர் டியூப் லெவல் கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் பண்ணிட்டாங்க. இங்கே இருந்து அந்த இடத்துல மார்க்கிங் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங்கில் இருந்து அந்த லாஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து வாட்டர் டியூப் லெவல் பார்த்து மார்க் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் பார்க்குறாங்க. லெவல் பார்த்து அதில் மார்க் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் போஸ்ட் நிறுத்திட்டாங்க வாட்டர் டியூப் லெவல் பார்த்து. இப்போ நூல் கட்டி கரெக்டாக அளவு பார்ப்பாங்க. இங்கேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு நூல் கட்டிட்டு அதுக்கப்புறம் சரியான லெவலில் போஸ்ட் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அவர் அந்த லாஸ்ட்டில் நூல் கட்டிட்டார் இல்லையா? பார்த்தீங்கன்னா இந்த நூல் இவங்க இங்கே மேலே கொடுக்குறாங்க பாருங்க. இந்த மேல் மட்டும் கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிரும். போஸ்ட் எல்லாமே நிறுத்திட்டோம். இங்கே ஒரு போஸ்ட், அது மாதிரி இங்கே இந்த இடத்துல இங்கே போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சப்போர்ட் இப்படி கொடுத்து இங்கே பட்டா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே பேஸ் பிளேட் கொடுத்துருக்கோம். 6x6 3mm பிளேட் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும். இப்படி எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கோம். இந்த போஸ்ட்டுமே அப்படி தான், எல்லா போஸ்ட்டுமே அப்படி தான் கொடுத்துருக்கோம். போஸ்ட் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ட்ரெஸ் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ட்ரெஸ் வச்சுட்டு வராங்க. ஒன்று அந்த லாஸ்ட் ஒன்று வச்சுருக்கு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு மேலேயும் இந்த மாதிரி ட்ரெஸ் வரும். பர்லின் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த போஸ்ட்டுக்கு மேலே ஒரு ட்ரெஸ் வரும். இந்த போஸ்ட்டுக்கு மேலே இப்படி 5 போஸ்ட் வருது. 4 போஸ்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. 5ஆவது போஸ்ட்டுக்கு ட்ரெஸ் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பர்லின் வரும். இந்த மாதிரி பர்லின் வந்து இங்கே வரும். இதுக்கு மேலே தான் ஸ்லாண்டிங்காக ஷீட் வரும்.
பர்லின் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டெரஸ் ரூஃபோட ட்ரஸ் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக ட்ரெஸ்ஸு பர்லின் எல்லாமே வச்சாச்சு. போஸ்டோட சைஸ் எல்லாம் 4x4 யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெஸ் வருது பார்த்தீங்கன்னா 4x2. இந்த பர்லினெல்லாம் 2.5x1 இருக்குது. டாட்டா பிராண்ட். வெயிட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் தான் யூஸ் பண்ணியிருக்கு. கம்ப்ளீட்டாக பர்லின் எல்லாமே வச்சாச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாம் சப்போர்ட்டும் கொடுத்தாச்சு. டம்மி எல்லாம் வச்சு பண்ணியாச்சு. இங்கே வர போஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. சப்போர்ட் இப்படி வரும். கம்ப்ளீட்டாக ட்ரெஸ் ஒர்க் பண்ணியாச்சு. டெரஸ் ரூஃபோட ட்ரெஸ் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுதான் கிளாம்ப் வந்து யூபிவிசி இம்போர்ட்டட் கட்டர் வரும். ஃபுல்லாக இங்கே இந்த இடத்துல அப்படியே கம்ப்ளீட்டாக கட்டர் வரும். அந்த ஒர்க் தான் பண்ண போகிறோம். பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெல்டிங் முடித்ததுக்கப்புறம் பெயிண்ட் மேலே எல்லாமே டச் பண்ணிடணும், வெல்டிங் வச்ச இடத்துலலாம். அதுக்கப்புறம் தான் ஷீட் மாட்டணும். ஷீட்டை மாட்டிட்டால் வெல்டிங் பண்ண இடத்துல எல்லாமே டச் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெல்டிங் பண்ண இடத்துலலாம் மேலே இருந்து பெயிண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் ஷீட் மாட்டணும். பார்த்தீங்கன்னா இப்போது பெயிண்டிங் டச் பண்ணிகிட்ருக்காங்க. வெல்டிங் பண்ண இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போது பெயிண்டிங் டச் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ரேம்ஸ் எல்லாமே டச் பண்ணதுக்கப்புறம் ஷீட் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். யூபிவிசி கட்டர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஷீட் வந்துருச்சு, இறக்க போகிறோம். JSW பிராண்ட் ஷீட் இது வந்து 0.47 mm இருக்குதுல. கலர் ஆன் ப்ளஸ்னு 15 years வாரண்ட்டி இருக்குது. ஷீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்படி ஒவ்வொன்றா லே பண்ணிட்டோம்.
மழை சாரல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த கிளாடிங் பண்ணிகிட்ருக்கோம். ஷீட் கம்ப்ளீட்டாக லேயிங் பண்ணிட்டோம். டெரஸ் ரூஃபிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக ஷீட்ஸ் எல்லாமே லேயிங் பண்ணியாச்சு. அது மாதிரி சைடு எல் ஷீட், அது மாதிரி யூபிவிசி கட்டர், போஸ்ட் எல்லாமே 4x5 கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சாச்சு. பின்னாடி இங்கே ஹைட் பண்ண இடத்துல வந்த கேப் எல்லாமே ஷீட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். JSW பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். 0.47 mm கலர் கோட்டட் ஷீட். கம்ப்ளீட்டாக எல்லா இடமே க்ளோஸ் பண்ணியாச்சு. டெரஸ் ரூஃபிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டெரஸ் செட் மொட்டை மாடி ரூஃபிங் பண்ணிட்டோம். அது எப்படி பண்ணோன்னு தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க. இன்னும் ஒரு வீடியோவிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் JS.